ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேங்கோ டெஸ்க். இன்றைக்கி நம்ம மேங்கோ டெஸ்கில் பார்க்க போகிற ரெசிபி கறிவேப்பிலை தொகையல் ஆர் சட்னி. கறி லீவ்ஸ் நம்ம ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கருவேப்பிலையை ரெகுலராக உங்கள் டயட்டில் சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் க்ரே ஹேர் வராது. நீங்கள் ஒரு 40-50 வயசு வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இந்த ரெசிபி கறி லீவ்ஸை உங்கள் டயட்டில் ரெகுலராக சேர்த்துக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் சாதத்துக்கு தொகையல் மாதிரி போட்டு சாப்பிட்லாம், இல்லைனா இட்லி தோசைக்கு சட்னி மாதிரி சர்வ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டி. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு நல்லா வெடித்ததும் 1.5 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. உளுந்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இது கூட 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு வாயுன்றதுனால இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் 3-4 நிமிஷம் உளுந்து கடலைப்பருப்பு ரெண்டும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும். கடலைப்பருப்பு எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்கோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதனால் பொறுமையாக க்ரன்ச்சியாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். இது நல்ல கலர் சேஞ்ச் ஆனதும் இது கூட 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட நமக்கு வேணுன்ற அளவு கருவேப்பிலை ஒரு 3-4 கொத்து, இல்லைன்னா அரை கப் வரைக்கும் நீங்கள் சேர்க்கலாம். இப்போ இதையும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு சின்ன துண்டு புளி, இந்த தொகையலுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம வதக்குனதெல்லாம் ஆறுனதும் அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைங்க. நெக்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சட்னி மாதிரி வேணும்னா நல்லா வாட்டரியாக அரைக்கலாம். தொகையல் மாதிரி வேணும்னா இந்த அளவுக்கு கெட்டியாக அரைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டட் கன்சிஸ்டன்சி. நம்மளோட சூப்பரான கறி லீவ்ஸ் தொகையல் ஒரு சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சாதத்தோட தொகையெல்லாம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் மேங்கோ டெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, take care and be good.